சுத்தமா எந்த வேலையுமே ஸ்டார்ட்டே நான் பண்ணல. ஏன் சைலண்டா இருந்துச்சு? போபோவா? மறுபடியும் இதுல இருந்து எடுத்து கப்ல போட்டுட்டு திரும்ப லா 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 லா. டடா. ஹாய், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அபியும் அவளும். இன்னைக்கு பப்புவோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இன்னைக்கு மார்னிங் எழுந்திரிச்சதே லேட் ஆயிடுச்சு. ஒரு 7:30க்கு மேலே தான் நானே எழுந்திரிச்சேன். அதுக்கப்புறம் நான் போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வர்றதுக்குள்ளே 8 o'clock மேலே ஆயிடுச்சு. பட் 8 o'clock மேலே பப்பு எழுந்திருக்கிற டைம். ஆக்சுவலாக அவன் எழுந்திருக்கிறதுக்குள்ளே நான் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் இது எல்லாமே ரெடி பண்ணியிருப்பேன். பட் இன்னைக்கு சுத்தமாக எந்த வேலையுமே ஸ்டார்ட்டே நான் பண்ணலை. எனி டைம் அவன் எந்திரிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவன் எந்திரிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு வேலையும் நடக்காது வீட்டில். நான் பிரேக்ஃபாஸ்ட்டும் ஒழுங்காக ரெடி பண்ண முடியாது, லஞ்சும் ஒழுங்காக ரெடி பண்ண முடியாது, எந்த வேலையுமே ஒழுங்காக நடக்காது. ஒன்றும் இல்லை, அவனுக்கு ஸ்க்ரீன் டைம் கொடுத்துட்டு டிவி பார்க்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அது எனக்கு பிடிக்காது. இல்லை, நான் வேலையே செய்யாமல் சும்மா அவன் கூட உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். இது ரெண்டுமே நமக்கு ரொம்ப ஆபத்தான விஷயம். இன்னைக்கு டேவே சுத்தமாக அப்படியே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ நான் சீக்கிரமாக போய் குக் பண்ண போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் கூட அப்புறமா கொஞ்சம் பார்த்துக்கலாம். அவன் தூங்க வச்சுட்டு அவன் நாப் டைமில் போயிட்டு லஞ்ச் பார்த்துக்கலாம். பட் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போகிறேன். அண்ட் சீக்கிரமாக நான் என்னத்தை குக் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்களே பாருங்கள். சச்சோ, நான் இப்போ தானே சொன்னேன் எனி டைம் அவன் எந்திரிக்கலான்னு. நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே எந்திரிச்சிட்டான். பாப்போ, ஓடிவா ஓடிவா ஓடிவா, ஓடிவாங்க ஓடிவாங்க, அம்மாட்ட ஓடிவாங்க. ஏன் சைலண்டா இருந்துச்சு வர? சுச்சு போலாமா? பப்பு குக் பண்ண போலாமா? என்ன குக் பண்ணலாம் இன்னைக்கு? என்ன மம்மம் செய்யலாம்? என்ன மம்மம்? போபோவா? என்ன மம்மம்? கோழியா? இன்னைக்கு செய்யக்கூடாது கோழிலாம். சிக்கன் செய்ய சொல்றான். அதுக்குதான் போபோ அப்புறம் கோழி. இன்னைக்கெல்லாம் செய்யக்கூடாது. இன்னைக்கு அம்மா உனக்கு ஒரு ஸ்பெஷல் டிஷ் செய்ய போறேன். அது பாரு நீ. அம்மா கூட உட்காந்துருக்கியா? கிச்சன்ல உட்காந்துருக்கியா பக்கத்துல? இல்லையா? அப்புறம் எங்க உட்கார்ற? அதான் கிச்சன்ல உட்காந்துக்கோ அம்மா கூட. அம்மா கூட கிச்சன்ல உட்காந்துக்கிறீங்களா? சரி, நான் போய் அந்த ஸ்பெஷல் டிஷ்ஷை குக் பண்ண போறேன். நீங்களும் வாங்க. பப்பு இன்னும் சின்ன குழந்தையா இருந்தப்போலாம் இந்த மாதிரி தான் கிச்சன் கவுண்டரில் உட்கார வச்சுட்டு தான் நான் வேலையே செய்வேன். ஸோ அந்த ஞாபகம்லாம் எனக்கு இன்னைக்கு வந்துருச்சு. அங்கதாவா நான் குக் பண்ண போற அந்த ஸ்பெஷல் டிஷ். நிறைய பேருக்கு உப்புமா பிடிக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல. பட் எனக்கு அப்படி இல்லை. எனக்கு உப்புமா பிடிக்கும். அண்ட் என் பையனுக்குமே பிடிக்கும். இப்போ 2 வயசானதுலேருந்தே மார்னிங் எழுந்திரிச்சிட்டான் நான் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னா டிவி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் குக் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி டிவி போட்டுட்டு வந்துடுறது. பட் இன்றைக்கி டிவி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி என் கூடயே கிச்சனில் உட்கார வச்சுட்டேன். இந்த மாதிரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ நான் பண்ணி ரொம்ப குட்டி குழந்தையா இருக்கப்போ பண்ணது. ஃபர்ஸ்ட்லாம் இன்னும் கொஞ்சம் குட்டி குழந்தையா இருக்கும் போதெல்லாம் ஏதாச்சும் அடம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு பொருள் பக்கத்துல இருந்து ஏதோ ஒன்று, பொம்மை இல்லை கரண்டி, ஸ்பூனு, ஏதோ ஒன்று என் கையில் என்ன கிடைக்குதோ அதை எடுத்து அவன் கையில் கொடுத்துட்டோன்னு வைங்களேன், கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டே உட்காந்துருப்பான். இது எல்லா பேபிஸுமே பண்ணுவாங்க. இப்போல்லாம் டைவர்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே பண்ண முடியல. ஏதாவது எடுத்து கொடுத்துட்டா வேணாம் அப்படின்றான். இப்போ அந்த பிளான்ட் எடுத்து கையில் கொடுத்தேன், கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துருப்பான்னு.
பட் அது வேணாம், இல்லை, நோ அப்படின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு போகிறேன்னு சொல்லி போயிட்டான். இப்போல்லாம் என்ன பண்ணாலும் சமாளிக்க முடியல. ஏதாச்சும் ஒன்று வந்து ஒரு பிஸியாக அவங்கள வச்சுருக்க வேண்டியதாக இருக்குது. ஏதாச்சும் ஒன்று நம்ம சேர்ந்து அவங்க கூட ஏதாவது பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. லா 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 லா. இந்த மாதிரி டான்ஸ் பண்ணுறது வந்து எங்களோட ஃபேவரட் பார்ட் ஆஃப் த டேன்னே சொல்லலாம். ஏன்னா டெய்லியுமே ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடிட்டு இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டே இருப்போம். இப்போ வந்து உப்புமா ரெடி பண்ணிட்டேன். உப்புமா ரெடி பண்ணிவிட்டு பப்புக்கு வந்து குளிக்க வச்சுட்டான். குளிச்சுட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டானா, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு தூங்கிடுவான். இல்லைனா லன்ச் டைம் ஆயிரும் குளிக்கிறதுக்கே. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட கொடுப்பேன். சொப்பு போடுங்க, கால போடுங்க, கையில போடுங்க, தொப்பையில போடுங்க. குட்டி பாப்பா குட்டி பாப்பாக்கு என்ன வேணும்? பால் வேணுமா? அப்புறம் வேற என்ன வேணும்? ஆப்பிள் வேணுமா? இந்த மாதிரி டெய்லியுமே வந்து குளித்ததுக்கப்புறம் தூக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவான். இது வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது தான். ஏன்னா ஃபஸ்ட்லாம் வந்து குளித்ததுக்கப்புறம் ரொம்ப அழுவான். அதுலேருந்து டைவர்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பிறந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்வாடல் பண்ணி குழந்தைய வெளியே கொண்டு வந்து கொடுப்பாங்கல்ல டாக்டர்லாம், அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவனை டைவர்ட் பண்ணுறதுக்காக பண்ண ஒரு விஷயம். அப்படி ஸ்டார்ட் பண்ணதை வந்து இப்போலாம் அவனாகவே கேட்டு கேட்டு வந்து பண்ண சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதுவுமே ஒரு ஃபன்னாக தான் போகும். இது மாதிரி குளித்து முடிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவன் வெளியில் வர்றதுக்கே ரொம்ப டைம் ஆகும். குளிக்கிறத விட இதுக்கு தான் ரொம்ப டைம் எடுத்துக்கும். ரொம்ப நேரம் வந்து ட்ரெஸ் போடுறதுக்கே அங்கே இங்கேன்னு ஓடி ஓடி அதுக்கப்புறம் தான் வந்து ஃபைனலாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியவே வருவான். அபியும் அவளும். நான் வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது இந்த இன்ட்ரோ கொடுக்கறது அபியும் அவளும் அப்படின்னு நான் சொல்கிறத வந்து ஒரு தடவை தான் பார்த்தான். அது நான் பார்த்ததுலேருந்தே வந்து அதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கான். நான் எப்போ கேமரா எடுத்தாலும் நான் அப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல ஆரம்பிச்சிருவான் எனக்கு முன்னாடி. இப்போது இந்த பேச்சு வந்ததுலேருந்து ஒரு 2.5 வயசு கிட்ட தான் வந்து அவங்க பேசவே ஆரம்பிப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் அவங்க பேசுகிற இந்த ஸ்டேஜ்லாம். நமக்கே சில சமயம் வந்து ஷாக்கிங்காக இருக்கும். யார் யார் என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்றத வந்து அப்படியே நோட்டீஸ் பண்ணி அப்படியே ரிப்பீட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்ன ஒரு வேர்ட் தான் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டு இருந்தான். இந்த அபியும் அவளும் இதை வந்து 2 வேர்டு ஒரே டைமில் சொன்னது எனக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. செம்ம ஹாப்பியாக இருந்தேன் நான். எப்படி 2 வேர்டு ஒரே டைமில் சொன்னேன்? எவ்வளோ நல்லா இருக்கு? இவ்வளோ நல்லா இருக்கா? இவ்வளோ நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? தேங்க்யூ. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் செய்கிற உப்புமா கூட நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவான். நான் எந்த டிஷ்ஷு செஞ்சாலும் அது நல்லாவே இல்லைனாலும் ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவான். ஸோ இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அவனோட இந்த பெஸ்டி, இந்த போலார் பேர் பொம்மை தான் வந்து அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம். இப்போ ஒரு 1.5 இயர்ஸாக அது வந்து கரடி மாமா 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 அப்படின்னு தான் சொல்லுவான். அந்த ரைம்ஸ்லலாம் வரும்ல, ஸோ அந்த மாதிரி தான் சொல்லுவான். அது கூட வந்து தூக்கிட்டே சுற்றிட்டுருப்பான், அது கூட விளையாடிட்டு இருந்தான். அப்புறமா வெளியில் வந்து கேட்டுக்கிட்ட, இது வந்து இங்கே கேட்டுக்கிட்டே ஒரு 1 ஹவர் வந்து மார்னிங்கில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். வீட்டுக்குள்ளேயே வரமாட்டான். மார்னிங் ஒரு 1 ஹவர் அண்ட் ஈவினிங் ஒரு 1 ஹவர் வந்து கண்டிப்பாக இந்த கேட்டுக்கிட்ட நின்றுட்டு அங்கே ரோட்டில் போகிற டாக்ஸு இல்லை மாடு இதெல்லாம் ஏதாச்சும் ஒன்று பார்த்துட்டு அதை பற்றி பேசிகிட்டே இருப்பான். இப்போலாம் வந்து பேச்சு வர ஆரம்பித்ததுலேருந்து நிறைய பேசுகிறான். ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பான், கொஷின் பண்ணிகிட்டே இருப்பான். நமக்கு வந்து ஆன்சர் பண்ணவே முடியாது. லிட்ரலி நான் ஒரு நாள் ரொம்ப டயர்டாயிருவேன் ஆன்சர் பண்ணி பண்ணி. இந்த பேசுகிற ஸ்டேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப லேட்டாக இப்போ தவழ்கிறது நடக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் எடுக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தடுத்த ஸ்டேஜ் வர்றதுக்கு. பட் பேசுகிறது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் நமக்கே. ஏன்னா உடனே உடனே வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி வந்து ஒரு வேர்ட் பேசுகிறாங்க அப்படின்னா நாளைக்கு வந்து 2 வேர்டாக பேசுவாங்க, நாளான்னைக்கு வந்து 3 வேர்டாக பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நாளுக்குமே வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் வந்து டிராஸ்டிக்காக நடக்கும். ரொம்ப ஸ்லோவாலாம் நடக்காது. நமக்கே வந்து ஷாக்கிங்காக இருக்கும் ஒரு வார்த்தை அவங்க பேசும்போதும், ஒரு விஷயம் அவங்க சொல்லும்போதும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும் இந்த பேச்சு வர இந்த ட்ரான்சிஷன் வந்து. இப்போ தான் வந்து பப்புக்கு இது நடந்துகிட்ருக்கு. இப்போலாம் வந்து இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கான் அப்படின்னா, கொஷின் கேட்குறது.
எதுக்கு எடுத்தாலும் கொஷின் பண்ணிகிட்டே இருப்பான். இது என்ன? இது என்ன? அப்படியா? இங்கேயா? அப்படின்னு எல்லாமே ஒரு கொஷின் ஃபார்மேட்லேயே வந்து பேசுவான். ஸோ அவனுக்கு வந்து கொஷினுக்கெல்லாம் நம்ம வந்து பதில் சொல்லிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் இப்போ இருக்கான். இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களோட குழந்தைக்கலாம் அந்த மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வந்து இந்த கொஷின் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருக்கான். ஸோ டெய்லி மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கேட் கிட்ட ஒரு 1 hour வந்து விளையாடிட்டே இருப்பான். நான் எவ்வளோ வாட்டி உள்ளே கூப்பிட்டாலும் வரவே மாட்டான். வெளியே நின்றுட்டு அனிமல்ஸ் பார்க்குறது, பேர்ட்ஸ் பார்க்குறது, இது வந்து அவனுக்கு ஒரு ஹாபி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மார்னிங் வந்து ஒரு 1 hour, இந்த 1 hourே வந்து நான் சொல்கிற டைம் தான். அவனாக வந்து உள்ளே வரணும் அப்படின்னு நினச்சானா மேபி ஈவினிங் கூட வரமாட்டான்னு நினைக்கிறேன். இந்த வயசில் வந்து குழந்தைங்களுக்கு வெளியில் போய் விளையாடுறது, வெளியில் நிற்கிறது, வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத விட வெளியில் இருக்கிறத வந்து ரொம்ப அவங்களுக்கு பிடிக்குது. பட் ஸ்டில் நமக்கு வந்து வேறு வேலை இருக்கும். நம்மளால் வந்து வெளியவே வந்து ஃபுல் டைமும் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நானும் முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் ஒரு 1/2 hour வாக் போயிட்டு வர்றது, இல்லை சைக்கிளிங் போகிறது, இல்லை ஈவினிங் டைமில் சைக்கிளிங் போகிறது, அந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு போகிறேன். பட் ஸ்டில் நானும் பிஸியாக இருப்பேன் வேலை செஞ்சுட்டு. அண்ட் வெயிலாக இருக்கும். மார்னிங் டைமில் வந்து வெயில் பயங்கரமாக இருக்குது இப்போலாம். ஸோ வெளியே கூட்டிகிட்டு போகிறத பற்றி நினைக்கவே முடியல. வீட்டுக்குள்ளேயே அவனை எப்படி எங்கேஜ்டாக வச்சுக்கிறது அப்படின்னு நான் யோசிச்சப்போ சில கேம்ஸ் மாதிரி கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அதில் ஒன்று தான் வந்து இது வந்து அவன் என்னை கரெக்டாக பேசவே விடல. ஸோ நான் கரெக்டாக எக்ஸ்பிளைனே பண்ணலை. நான் அதனால் வாய்ஸ் ஓவர்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இது எப்படி பண்ணணும் அப்படின்னு. ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் ஒன்று அமேசான் பாக்ஸ், ஃப்ளிப்கார்ட் பாக்ஸ், ஏதாச்சும் ஒன்று சின்ன சைஸில். அது மேலே வந்துட்டு ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து வரைஞ்சிக்கலாம். சும்மா வந்து ஸ்மைலி மாதிரி வரைஞ்சா கூட ஓகே. நான் வந்து இந்த மாதிரி கரடி பொம்மை மாதிரி வரைஞ்சிருக்கேன். அண்ட் இந்த வாய் பார்ட்டு மட்டும் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அவங்க கையில் வந்து ஏதாச்சும் ஒரு பவுலில் ஒரு சுண்டல் இல்லை மீல் மேக்கர் ஏதாச்சும் ஒரு ரவுண்டாக சின்னதாக இருக்கிறத வந்து போட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் போட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க. அண்ட் இந்த பாக்ஸ் வந்து இதுதான் வந்து கரடி அப்படின்னு சொல்லி கரடிக்கு வந்து நம்ம சாப்பாடு ஃபீட் பண்ணணும். ஸோ அந்த ஸ்பூனில் இருக்கிற அந்த சுண்டல் ஒரு வாட்டவர் அதை வந்து உங்கள் ஸ்பூனில் எடுத்து அந்த கரடி வாய்க்குள்ளே வந்து போடணும் கரெக்டாக. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அவங்கள வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கும் ஒரு விஷயத்தில். அந்த ஸ்பூனை வந்து கரெக்டாக அவங்க கீழே கொட்டாமல் எடுத்துகிட்டு போய் அது வாயில் போடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் அவங்களோட ஹேண்ட் கோஆர்டினேஷன் வந்து நல்லாயிருக்கும். கையிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக அந்த வாய்க்குள்ளே போடணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து ஒரு நல்ல கேம். இது ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து பப்பு நல்லாவே விளையாடிருந்தான். ஃபஸ்ட்டு டேலாம் வந்து ஒரு 30-40 மினிட்ஸ் கிட்ட அது கூடவே தான் உட்காந்துருந்தான். ஸோ இந்த கேம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அப்பப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். அண்ட் இது வந்து ஒரு ரொம்ப நல்ல கேம் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான் பப்புவோட மார்னிங் ரொட்டீன் வந்து இன்றைக்கி இப்படி தான் இருந்துச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு நெக்ஸ்ட் vlog வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.